வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கேக்கோடைய டெக்கரேஷன் வீடியோ தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த கேக் வந்து பட்டர்ஸ்காட்ச் கேக்கு. இது ஸ்பேஸ் தீமில் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளால் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அபீஸ் ஹேஷ்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக்குக்காக நான் வந்து வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். இது 1 kg கேக்கோட இது. ஃபஸ்ட்டு கேக்கில் இருக்கிற அந்த ப்ரௌன் போர்ஷன் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேக் வந்து நல்லா 3 பீசஸாக ஈக்குவல் சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கேக் ரெடி பண்ணும்போதே விப்பிங் க்ரீம், சாக்லேட்டில் உள்ள பால்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்லேயே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்மளுடைய கேக் பீசஸுமே சூப்பராக ரெடி ஆகியிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு க்ரீம் கொடுத்துடலாம். இதுக்காக நான் ஒரு கேக் போர்டு எடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதில் வந்து கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணி இதை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுடைய கேக் வந்து ரொம்ப மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ ஒரு லேயர் கேக் வந்து ஃபர்ஸ்ட்டில் வச்சுட்டு கேக்கை கொஞ்சமாக மாய்ஸ்சர் பண்ணுறதுக்காக சுகர் சிரப் சேர்த்துருக்கிறேன். சுகர் சிரப்புக்கு கூட கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் சேர்த்துருக்கிறேன். இந்த மாதிரி செய்யும்போது கேக் நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கேக்குக்கு மேலே ஒரு லேயர் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு, நம்ம இன்றைக்கி பட்டர்ஸ்காட்ச் கேக் செய்கிறதுனால நான் இன்றைக்கி கேரமல் சாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணி இதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு, இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக ப்ளைன் வந்து வீட்டிலையே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு கொடுத்துக்கலாம். இப்போ திரும்ப அடுத்த பீஸ் கேக் வந்து வச்சுட்டு அதே மாதிரி நம்ம கேக்கை வெட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக க்ரீம், அப்புறம் கேரமல் சாஸு, அப்புறம் கொஞ்சம் ப்ரலைன் போட்டு இதை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருந்த எல்லா லேயர்ஸ்லேயுமே வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து கேக்கை கம்ப்ளீட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஓரளவுக்கு எல்லாமே க்ரீம் கோட் பண்ணி மேலே ஒரு க்ரம் கோட் வந்து ரெடி பண்ணி எடுத்து நான் ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம ஸ்பேஸ் தீமில் வந்து ரெடி பண்ணுறதுனால நல்ல டார்க் ப்ளூ கலரில் வந்து க்ரீம் ரெடி பண்ணி அப்ளை பண்ணிடலாம். மேலே ஒரு லேயர் வந்து ஃபுல்லாகவே வந்து க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து ஸ்மூத் எட்ஜுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நம்மளுடைய கேக்கெல்லாம் நல்லா ஸ்மூத் எட்ஜஸ் கொடுத்து எடுத்தாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா க்ரீம்ஸ் எல்லாமே நல்லா துடைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம ஃபைனல் டெக்கரேஷனையும் முடிச்சிடலாம். இதுக்கு நம்ம ஸ்பேஸ் தீமில் உள்ள பால்ஸ், ஆஃப் சர்க்கிள், ஃபுல் சர்க்கிள் இதெல்லாமே நான் சாக்லேட் யூஸ் பண்ணி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு கூட பர்த்டே நெய் போர்டு, அப்புறம் கொஞ்சம் ஸ்டார் அண்ட் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் வச்சு இந்த கேக் டெக்கரேஷனை வந்து முடிச்சிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள். இப்போ ஃபைனலாக நம்மளுடைய கேக் டாப்பர் வந்து வச்சுட்டோன்னா நம்ம கேக் வந்து ரெடி ஆகிரும். கேக் டாப்பருமே வந்து இது பிரிண்ட் அவுட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பிரிண்ட் பண்ணி அழகாக வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய கேக் வந்து ஃபைனலாக இப்படி தான் இருந்துச்சு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அபீஸ் ஹேஷ்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.